ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட்டுக்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நெகட்டிவா பார்ப்பாங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிராலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை 10 நிமிஷத்துல மட்டும் காட்டியிருக்கீங்க. அண்டு அதை வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, ஒரு ரீயூனியன், ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபில்லரா வச்சு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, பார்த்த ஆல்ரெடி வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆடியன்ஸுக்கு இந்த சீன்ஸ், இந்த ரீயூனியன் கெட் டுகெதர் எல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்கும்போது. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய படங்கள்லயும் நிறைய வெப் சீரியஸ்லயும் எனக்கு பர்சனலா பிடிக்காது. ஏன்னா குழந்தைகளை அவங்க போக்குல வந்து வளர விடணும். அதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து இவங்க வந்து ஒரு கையா வந்து இருக்கணும். மொத்தத்தையுமே வந்து பேரண்ட்ஸே வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் பர்சனலா. பட் ஆனா இதுல வந்து ஒரு சில சீன்ஸ்ல அந்த மாதிரி நீ அதை பண்ணக்கூடாது, அங்க அது பண்ணா தப்பா போயிரும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியே ஒரு பேரண்டிங்கை வந்து ஒரு சில சீன்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா ஏகப்பட்ட